ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் காசிப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளாடி போகிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட சுத்தமான தேங்காய் தேன் எல்லாமே வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது கிடைக்குது. அதே மாதிரி ஹோம்மேடு கேக்கு அப்புறம் ப்ரௌனிஸ் எல்லாம் கிடைக்குது. ப்ரௌனிஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு கொரியர் சர்வீஸில் எல்லாம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு தேவைப்பட்ட டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். மலிவான விலையில் தரமான பொருட்கள் கொடுக்கறது தான் எங்களோட நோக்கம். கஸ்டமைஸ்ட் கேக்கு கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் ப்ளீஸ் எங்களை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். 1 kg எக்லஸ் ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு ஆர்டர் ஒன்று வந்துருந்துச்சு. ஸோ அது எப்படி செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதில் ஒரு டிசைன் ஆரம்பித்து நான் அது டைம் இல்லாதனால அதை நிறுத்தியிருந்தேன். அது என்ன டிசைன், ஏன் நிறுத்தினேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கான பேசிக் ஸ்பாஞ்ச் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எக்லஸ் அப்படிங்கிறனால 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கணும். மைதா மாவு எடுக்கிறப்போ இந்த மாதிரி மேலே தட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எங்கிட்ட இருக்கிறது 250 ml கப்பு. அந்த கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன். அது கூடவே இப்போ பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 1 பிஞ்ச் அளவு சால்ட்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அதே மாதிரி மேலே தட்டி 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. நம்ம 1.5 கப்பு மாவு எடுத்துருக்கனால 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் எடுத்துகிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கணும். 1 கப்பு மாவுக்கு 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம சேர்த்துக்கணும். அதுவே 1/2 கப் எடுக்கிறோன்னா 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ நம்ம 1.5 கப்பு மாவு எடுத்திருக்கோம். இப்போது நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா ஜலிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கணும். நான் எடுத்துக்கிறது 1/4 டீஸ்பூன், அதனால தான் 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதாவது 1/2 டீஸ்பூனுக்கு எடுத்திருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன். 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இதை ஒரு 3-4 முறை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க பால் பொடி, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் ஒரு 3-4 முறை நல்லா ஜலிச்சு எடுத்துவிட்டு அதை மறுபடியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேக்கிங் பண்ண வேண்டிய அந்த ட்ரே இருக்கும் இல்லையா, பேக்கிங் டின்னில் பட்டர் ஷீட்டு போட்டு அதை நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். இப்போது இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுக்கான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணணும். இப்போது முட்டை சேர்த்துக்கனால நம்ம தயிர் எடுத்துக்கிறோம். 250 ml அளவுக்கு 1 கப்பு தயிர் எடுத்துருக்கோம். தயிர் கொஞ்சம் புளிப்பு இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். அந்த தயிரை ஃபஸ்ட்டு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ மில்க் எசன்ஸு அது ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 1.5 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கனால 1 கப் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்துக்கலாம். இந்த பவுடர் சுகரை ஒரு 2-3 தடவையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒயிட் சாக்லேட்டில் நம்ம இது செய்கிறோம் இல்லையா, அதனால் அந்த சாக்லேட்டோட இனிப்பு இருக்கும். அதனால் 1 கப்பு பவுடர் சுகர் கரெக்டாக இருக்கும். சாக்லேட் நல்லா கரையணும். அந்த தயிர் கூட சாக்லேட் நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம சேர்த்துருக்க சீனி நல்லா கரையட்டும். இதுக்கு நீங்கள் பீட்டர் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாங்க. விஸ்க் வச்சு யூஸ் பண்ணாலே போதும். பீட்டர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் இதை அடுப்புலேயும் செய்யலாம். உங்களுக்கு இதுக்கு பீட்டர் தேவைப்படாது. பேசிக் அந்த ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு உங்களுக்கு பீட்டரோ ஓவனோ எதுவுமே தேவைப்படாது. இப்போ நம்ம ஆல்ரெடி ஜலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதை ஒரு 3 டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நார்மலாக நம்ம மற்ற கேக்கெல்லாம் செய்கிறப்போ கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லாம் மிக்ஸ் பண்ணுவோம். இது அப்படி மிக்ஸ் பண்ண முடியாது. இது கொஞ்சம் கெட்டியாக பிடிச்சிட்ருக்கோம். அதனால் ஒரு விஸ்க் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்பாஞ்சுமே நமக்கு ஸ்பாஞ்சு நல்லா சாஃப்டாக வரும். சாஃப்ட்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இது நல்லா நுரைச்சி பொங்கி அந்த மாதிரியெல்லாம் வராது. அதனால் நீங்கள் கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ 1/2 கப் அளவுக்கு
எண்ணெய் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத ஆயில், நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு அதை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற மாவையும் சேர்த்து இன்னும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை வந்து ஒரு 2-3 டைமாக போடுங்க. ஒரேடியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். தயிராக இருக்கட்டும், மற்ற பொருட்களாக இருக்கட்டும், எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் கேக்கு நல்லா வரும். அதே மாதிரி இதில் சேர்த்துருக்க நம்ம அந்த பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இருக்குல்ல, அதோட எக்ஸ்பிரி டேட் பார்த்துக்கோங்க. ஓப்பனில் இருக்கக்கூடாது. அது வந்து டைட்டான ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டு வச்சுருக்கதா இருக்கணும். மிச்சம் இருக்கிற மாவையும் சேர்த்து இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நான் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். அடுத்து கடைசியாக பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். காய்ச்சி ஆற வச்ச பால், ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பால் சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா ஈவனாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நம்ம நார்மலாக முட்டையெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். நான் இப்போ சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 1/2 கப் அளவுக்கு தான் அளவு உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன். இதுவே நீங்கள் 1 கப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த எல்லா அளவுகளையும் பாதியாக குறைச்சிக்கோங்க. நீங்கள் இப்போ 1 kg கேக்கு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக 1/2 கப் அளவுக்கு தேவைப்படும். கடைசியில் நான் உங்களுக்கு வெயிட் வரைக்கும் எல்லாமே காட்டியிருக்கேன். அப்போ உங்களுக்கு புரியும். இப்போ மாவு நல்லாவே நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து ஓவன் வந்து 170 டிகிரி செல்சியஸுக்கு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ண வச்சுருக்கேன். அது ப்ரீஹீட் ஆகிட்டு இருக்கேன். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அதுக்கு தேவையான மாவையும் ரெடி பண்ணி எடுத்துட்டோம். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டின்லேயே ஊற்றி எடுக்கிறேன். ஏன்னா நான் முதல்லே சொல்லியிருந்தேன் இது வந்து நுரைச்சி பொங்கியெல்லாம் வராது, சின்னதாக தான் இருக்கும் இந்த கேக்கு. இப்போ 2 டின்லேயே நீங்கள் ஊற்றி எடுத்திங்கன்னா, நான் நார்மலாகவே 1 kg கேக்கு 2 டின்லேயே செய்வேன். அப்போ தான் எனக்கு வந்து 4 லேயர் கிடைக்கும், கேக்கு கொஞ்சம் ஹைட்டாக வரும். இப்போ வந்து நம்ம இதையும் 2 டின்லேயே ஊற்றி எடுத்தோன்னா நமக்கு கட் பண்ணுறதுக்கு 4 லேயர் வரவும் செய்யும். கேக்கு கொஞ்சம் ஹைட்டு கிடைக்கும். இது வந்து நார்மல் கேக்கு மாதிரி கொஞ்சம் ஹைட்டு, அவ்வளவு ஹைட்டெல்லாம் இருக்காது. ஆனால் நான் சொல்லியிருக்க இந்த அளவுகளும் இந்த மெத்தட்லேயும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஹைட்டு கரெக்டாக வரும். மாவு லூஸ் ஆகக்கூடாது. அதாவது நீங்கள் சேர்த்துருக்க எந்த பொருளும் அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது, எல்லாம் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நல்லா இதை வந்து இந்த மாதிரி தட்டி கொடுத்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது போகிறதுக்காக. இப்போது ப்ரீஹீட்டான ஓவனில் வந்து நம்ம மாவு ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ட்ரேயை வச்சுட்டு 170 டிகிரி செல்சியஸுக்கு ஃபஸ்ட்டு வந்து நார்மலாக நம்ம மற்ற கேக்கெல்லாம் செய்கிறப்போ ஒரு 25 மினிட்ஸ் வச்சுப்பேன். அந்த மாதிரி வச்சேன். அந்த மினிட்ஸில் வந்து வேகலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டா மறுபடியும் அந்த டைம் அதிகப்படுத்தி கரெக்டாக வந்து ஒரு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க இது வேகிறதுக்கு. அது வெந்துச்சு. அதை ஆற வச்சுட்டு இங்கே வந்து அடுத்து க்ரீமை பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ வந்து கேக்கை 4 லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கேக்கையும் 2 லேயராக. நார்மலாக நம்ம முட்டை சேர்க்குற கேக்கு மாதிரி சைடு கட் பண்ணணும், இல்லை மேலே ஒரு மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி பகுதியெல்லாம் வராது இதில். அதனால் நீங்கள் 4 லேயராக ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிக்கலாம். சைடெல்லாம் கட் பண்ண வேண்டாம். கேக்கு மொத்தமாகவே பயங்கர சாஃப்டாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் வந்து சுகர் சிரப் வச்சு லைட்டாக வெட் பண்ணி கொடுத்துட்டு விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கிறேன் 1 லேயர். இப்போது அடுத்ததாக பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்க சாக்லேட்டும் கட் பண்ணி வச்சுருக்க செர்ரிஸும் போட்டுக்கிறேன். அடுத்து மறுபடியும் சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி 4 லேயரையும் கொடுத்துட்டு கடைசியாக வந்து நம்ம இதை க்ரம் கோட் பண்ணிக்கலாம். ஃபில்லிங்ஸ் கொடுத்து 4 லேயரையும் ஒரே மாதிரி எடுத்தேன். இப்போது க்ரம் கோட்டு கொடுக்குறேன். க்ரம் கோட் முடிச்சுட்டு இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் செட் பண்ண வச்சுக்கணும். எனக்கு இந்த கேக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து 12ஆம் தேதி பர்த்டே குழந்தைக்கு. இந்த கேக் வந்து 11ஆம் தேதி அவங்க வந்து வாங்குறதா சொல்லியிருந்தாங்க. சைடு வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை மட்டும் கட் பண்ணி எடுத்தேன். அப்போ ஸ்மூத் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. இந்த கேக்கு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக முட்டை சேர்க்குற மாதிரி ஒரு 2 நாளெல்லாம் வச்சு சாப்பிட முடியாது, சீக்கிரம் கெட்டு போயிடும். அதனால் கேக் இன்றைக்கி செஞ்சோன்னா மறுநாள் சாப்பிடணும். இப்போ அவங்க 3 மணிக்கு கேக்கு வாங்க வரதா சொல்லியிருந்தாங்க. நான் காலையில் அவசரமாக தான் இந்த கேக்கை செஞ்சு கொடுத்துருந்தேன். ஏன்னா மறுநாள் தான் இந்த கேக்கை கட் பண்ணுவாங்க.
நார்மலாக கேக் வந்து இன்றைக்கி பர்த்டே அப்படின்னா ஒரு நாள் முன்னாடியே நான் செஞ்சு வச்சுடுவேன், ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் கொடுத்து விட்டுடுவேன். இவங்க வந்து வாங்குறதே ஒரு நாள் முன்னாடி வந்து வாங்கிட்டு அடுத்த நாள் தான் கேக்கு கட் பண்ணுறதா சொன்னாங்க. கடைசியாக வந்து ஐசிங் எல்லாம் நல்லா நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு நான் இதில் ஒரு இது பண்ணியிருந்தேன். என்னென்னா நான் வந்து ஒரு கேக் ஒன்று ட்ரை பண்ணலாம், இது வரைக்கும் செய்யாத கேக் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அதாவது அந்த டோரிமான் கேக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த டிசைன் வந்து போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் கஸ்டமர் டிசைன் எதுவும் சொல்லலை, உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் வந்து டோரிமான் டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு எனக்கும் பயங்கர தூரம், எனக்கு சுத்தமாக வராத ஒரு விஷயம் அந்த ட்ராயிங் தான். இருந்தாலும் பயங்கரமாக பிளான் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். டைமு வேறு சுத்தமாக இல்லை. இந்த டோரிமான் கேக்கு ஃபஸ்ட் டைமாக செய்கிறனால இந்த ட்ராயிங்கும் நமக்கு அவ்வளோவா வராதில்ல. எனக்கு கொஞ்சம் கூட டைம் இருந்துச்சுன்னா இது நல்லா வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் ஒரு முறை டிசைன் கொடுத்து பார்த்தேன், கரெக்டாக தான் வந்தது. ஆனால் எனக்கு அது திருப்தியாகவே இல்லை, இன்னும் நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த டிசைனை மறுபடியும் அழிச்சிட்டு மறுபடியும் திருப்பி வேறு ஒரு இது வச்சு நான் வரைஞ்சேன். ஸோ எனக்கு அந்த டிசைன் வந்து அவ்வளோவா திருப்தியாக வரவே இல்லை. மறுபடியும் நான் வரைஞ்சி கொடுத்தேன். அப்படி அடித்து நான் வரைஞ்சிட்டே இருந்தேன். டைம் வந்து போயிட்டே இருந்துச்சு. கேக்கு கொடுக்குறதுக்கு ஒரு அரை மணி நேரம் தான் அதுக்கப்புறமா மிச்சம் இருந்துச்சு. நானும் அது கவனிக்கவே இல்லை. இந்த டிசைன் கொடுத்து பார்த்தேன், எனக்கு திருப்தியாகவே இல்லை. இந்த பைப்பிங் பேக்கில் வச்சு இந்த டிசைன் கொடுக்குறப்பவும் இந்த டார்க் ஷேட் எதுவுமே வரல. எனக்கு அது என்னமோ எனக்கு கொஞ்சமும் திருப்தியாகவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவங்க என்ன டிசைன் வேணால் கொடுக்கலான்னு எல்லாம் சொல்லியிருந்தாங்களே அப்படின்ட்டு டைமும் இல்லை, நம்ம இதுக்கு மேலே சும்மா ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்ட்டு இந்த டிசைனை ஃபுல்லாக அழிச்சிட்டு நார்மலாக ஒரு 2D நாசில் வச்சு சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்து கேக்கை ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். டிசைன் கொடுக்குறப்போ எனக்கு திருப்தியாக இல்லைன்னா எப்போவுமே இதே மாதிரி தான். அவங்க ஏதாவது டிசைன் கொடுக்குறாங்கன்னா அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் பண்ணிவிடுவேன். ஆனால் நம்மளாக பண்ணுறப்போ எனக்கு கொஞ்சம் பயமும் தயக்கவும் இருக்கும், ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காமல் போகுமோ அப்படின்ட்டு. கஸ்டமர் வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து நமக்கு என்னென்ன டிசைன்ஸ் நம்ம பிளான் பண்ணி வச்சுருக்கோமோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அந்த மாதிரி பண்ணால் தான் நம்மளால் டிசைன்ஸ் பண்ண முடியும். 2D நாசில் வச்சு சிம்பிளாக ஒரு டிசைனை கொடுத்து முடிச்சுட்டேன். மேலே வந்து கொஞ்சமாக சுகர் பால்ஸ் எல்லாம் போட்டு நீட்டாக இது பண்ணி முடிச்சிருந்தேன். அப்போ கடைசியாக வந்து கஸ்டமர் ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்துருந்தாங்க, அவங்க குழந்தையோட பெயரும் 5th பர்த்டே அதையும் எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே எழுதியிருந்தேன். கலராக இருக்க அந்த ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் இதில் நான் போட்டுட்டு அந்த பெயரையும் கடைசியாக எழுதி முடித்து கேக்கை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருந்தேன். சாப்பிட்டுட்டு கஸ்டமரும் திருப்தியாக எனக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. இன்னொன்று வந்து இந்த கேக்கோட வெயிட் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும் நான் ஏன் கரெக்டாக அப்படி சொல்லிட்டு இருந்தேன்னு. போர்டு வெயிட்டோட 1,250 வருது. போர்டு வெயிட்டை பாருங்கள், 132 போர்டு வெயிட் மட்டுமே இருக்குது. அப்போ நான் கரெக்டாக தான் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக வந்து கேக்கோட லுக் இப்படி தான் இருந்துச்சு. இந்த கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.